ஹalleluya, குட் மார்னிங். வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். எப்படி இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீர்கள்? எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று எப்பொழுதாவது நீங்க ஒரு முறையாவது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்களா? உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை ஆயத்தப்படுத்தி உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். நீங்களும் கூட பதில் கொடுங்க. இன்னும் உற்சாகத்தோடு உங்களுக்காக ஜெபிப்பதற்கு தேவன் தருகிற செய்தியை கொண்டு வர நீங்க உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு, எங்கள் இருதயத்தில் இருக்கிற குடிநெறிகளை பிடிப்பதற்கு உம்முடைய வசனத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் எச்சரிப்பு அடைகையிலே உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்தர்களாய் மக்கு பிரியமானவர்களாய் வாழும்படி எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகையிலே உம்முடைய ஆவியானவர் கிரியை எங்களுக்குள்ளே நடப்பதற்கும் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களா நாங்கள் மாறும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வறண்ட நிலமும் மகிழ்ந்திடும், வனாந்திரமும் செழித்திடும். தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். கனி கொடுக்கிறீர்களா? விருத்தி அடைகிறீர்களா? ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? இருதயத்தை கெடுக்கின்ற பாவங்களை கவனிக்கிறீர்களா? பெருமை, பொறாமை, கோபம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இது ஒரு பஞ்ச். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம். நீங்க பரிசுத்தர்களா இருக்கும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை அறியாத புறஜாதிகளைப் போல அல்லாமல், ஒரு முறை பாருங்க, தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாவது நிருபம், தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாவது நிருபம், 4வது அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இருப்பதே தேவனுடைய சித்தம். பாருங்க, பக்தி என்பது வெறுமனே வார்த்தைகளிலும் சடங்குகளிலும் காண்பிப்பது அல்ல. உங்கள் சரீரத்தை, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்றார் ஆண்டவர். தேவனும் கெடுக்க அவசியமில்லை, நீங்க தான் கெடுக்கிறீர்கள். நீங்க சரீரத்தை குடியினாலே, புகைப்பிடிப்பதினாலே, விபச்சார கிரியையினாலே நிரப்பிக் கொள்ளும் போது அவர்கள் ஆரோக்கியத்தை இழந்து போகிறார்கள். இந்த அசுத்தம், காமம், மாம்ச இச்சைகள், செக்ஸ் இஸ் பியூர். செக்ஸ் என்பது திருமண உறவிலே தேவன் தந்த பாக்கியமே. அது பாவம் அல்ல. அதை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ, திருமணத்துக்கு வெளியே உறவுகளை கொண்டு திருமணத்துக்கு முன்பே அசுத்தப்படுத்திக் கொண்டு பாருங்க, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றவே வாழ்கிறோம் என்பது போல் மோக இச்சைகளால் நிரம்பி இருக்கிற ஜனங்களை இன்றைக்கு பார்க்கிறோம். விபச்சார சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் கூட மாம்ச இச்சைகளை ஜெயிக்க முடியாத நிலைமையில இன்றைக்கு வாழ்வதென்பது கவனிக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கற்பழிப்புகள், எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு முறைகேடான உறவுகள் என்று. அந்த பாவம் பாருங்க, தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியை தந்தாலும் அப்படியாக அந்த இச்சைகளை தீர்த்துக் கொள்கிற நபர் அதன் பிறகு அப்படிப்பட்டவர்களை சுட்டு விடுவது, கொலை செய்வதும், துரத்தி விடுவதும் பார்க்கிறோம். பாருங்க, காரணம் இது சாத்தானால் ஏவப்பட்டது. உன் சரீரத்தை தேவனுக்காக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அசுத்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அப்பொழுதே தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்கிறான். உன் எண்ணங்களிலே, கற்பனையிலேயே அசுத்தத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு வேசித்தனம், வேசித்தனம் என்றால் திருமணத்திற்கு முன்பே விபச்சாரம், சரீர காரியங்கள் செய்கிறவர்கள். இன்றைக்கு இது சர்வசாதாரணமாகிவிட்டது.
முன்பெல்லாம் பரிசுத்த விவாகம் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு விவாகத்திற்கு முன்பே என்னென்னமோ செய்துவிட்டு திரும்ப திருமணம் செய்து கொள்ள முயற்சித்து அதன் பின்பு அவர்கள் திருமணங்கள் உடைந்து போவதை பார்க்கிறோம் இல்லையா? உன் மாம்ச இச்சைகளை நீ வாலிபனாக ஜெயிக்க முடியாவிட்டால் உன் திருமணத்துக்கு பின்பும் ஜெயிக்க முடியாது. உன் முதிர் வயதிலும் கூட அதை நீ ஜெயிக்க முடியாது. உன் இருதயத்தை கெடுக்கிற கெட்ட எண்ணங்களை, மாம்ச இச்சைகளை எப்போதுக்கு அப்போது தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்து பரிசுத்தத்திற்காக, உன்னதமான எண்ணங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசாரம் செய்கிறவன் மதிக்கேட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு வெளியே இருக்கிறது. ஆனால் வேசித்தனம் பண்ணுகிறவன் அவன் சொந்த சரீரத்திற்கு தீங்கு செய்யும்படி பாவம் செய்கிறான். அநேகர் இன்றைக்கு காம வெறியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். காம சம்பந்தமான பாடல்களையும் இரு அர்த்தங்களும் வார்த்தைகளையும் விரும்புகிறார்கள். பாவத்தை நான் செய்ய மாட்டேன், ஆனால் பாவத்தை நான் பார்ப்பேன் என்று போர்னோகிராஃபிக்கு அடிமையாகி எத்தனையோ பேர் காம வெறியினால் நள்ளிரவுகள் வரைக்கும் அசுத்தமானவைகளை தேடிக்கொண்டு அவைகளை பார்த்து கொண்டு மாம்ச இச்சைகளை திருப்திப்படுத்திக் கொள்ள தவறான வழிகளில் இஷ்டம் போல அவர்கள் சரீரங்களை அசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். நிமித்தமே உனக்குள் பரிசுத்தம் காணப்படுவதில்லை. உன் சரீரம் பரிசுத்தம், அது தேவன் நிமித்தமே தவிர காமத்தின் நிமித்தம் அல்ல. ஆனால் எத்தனை பேர் வாலிபர்கள் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையை அந்த விபச்சார காரியங்கள், வேசித்தன காரியங்களுக்கு இடம் கொடுத்து மனதிலே உறுதி இல்லாமல் அவர்கள் எதன் மீது மனதை செலுத்த முடியாதவர்களா இருக்கிறார்கள். ரூபனே, நீ தண்ணீரை போல நிலையற்றவனாயிருப்பாய். உன் மாம்ச இச்சைகளுக்கு நீ அடிமையாகி உன் வாலிப வயதிலே தவறான விதத்திலே மாம்ச இச்சைக்கு நீ இடம் கொடுத்ததினாலே நீ நிலையற்றவனாய் தண்ணீரை போல இருப்பாய். பாருங்க, வேசியினுடைய வீட்டின் வழியாக செல்லாதே. அவளுடைய உதடுகளிலிருந்து வருகிற இந்த இனிமையான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதே. பா, இங்கிலீஷ் இன்றைக்கு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ டை ஃபார் யூ, ஐ டூ திஸ், ஐ டூ திஸ் என்று எவ்வளவு அருமையாய் டைலாக் சொல்லுவார்களோ. இது கதை இல்லையா, வாழ்க்கை இது. எத்தனை பேர் வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு அடிபணிந்து குடிநெறிகளுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். வேசின் வாய் ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. இந்த இடுக்கமான கிணறில் விழுந்தவன் வெளிவர முடியாது. ஆழமான படுகுழியில் விழுந்தவன் தனக்குத்தானே வெளியே வர முடியாது. எத்தனை பேர் இன்றைக்கு நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன்? எத்தனை பேர் வாலிபர்கள் இன்றைக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கிற தாய்களோடு அசுத்தமான உறவுகளை வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாமல் 2 குடும்பத்துக்கும் வெட்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் எப்பொழுதே அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது சிக்கி இருந்தால், உங்கள் சரீரத்தை அசுத்தப்படுத்தி இருந்தால், நீங்க வாலிப வயதில செய்த பாவத்தின் விளைச்சலை உங்கள் முதிர் வயதில நீங்க அனுபவிப்பீர்கள். மனம் திரும்பாவிட்டால், கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படாவிட்டால், பாவங்களை அறிக்கையிடு என்றால் ஒரு முதியவர் கேட்டார், நான் இப்ப என்ன பாவம் செய்வேன்? இப்போ இல்லங்க, நீங்க வாலிபனா இருந்த போது நீங்க பாவம் செய்தீங்களா என்றால், நிறைய சொல்லுகின்றார். நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், எவ்வளவு பேரை கெடுத்தேன், எவ்வளவு குடித்தேன், இப்படியாக நடந்து கொண்டேன் என்பாங்க. அப்ப நீங்க அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படாவிட்டால் சிலர் பாவங்கள் அவர்களுக்கு முன்பு செல்கிறது, சிலர் பாவங்கள் அவர்களை தீர்ப்பை நோக்கி நடத்துகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே தப்பிக்க முடியாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கர்த்தர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். விபச்சாரத்திலே விழுந்தார் தாவீதானால் மனம் திரும்பினார். ஐயா, என கழுவும், என்னை மன்னியும் என்று உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு, உம் பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுக்காதையும் உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாதிரும் என்று கண்ணீரோடு ஜெபித்த போது தேவன் அவரை மன்னித்தார். ஆன போதும் அந்த பாவத்தின் விளைவு தன் பிள்ளைகளிலே பார்த்தார். காரணம், ஆண்டவரை அறிந்திருந்தும் பாவம் செய்ததினாலே. சிம்சோனை போல பலவான்கள் வாலிப வயதிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து வேசினிடத்துக்கு சென்று கடைசிக்கு குருடனாகி கட்டப்பட்டு மோசமான நிலைமைக்கு தேவனுடைய நாமத்துக்கு வெட்கத்தை கொண்டு வருகிற நிலைக்கு சென்றான். சாலமோனை போன்ற ஞானி தன் முதிர் வயதிலே தேவன் வேண்டாம் என்றவர்களை சிநேகித்து அநேக மனைவிகளை, புறஜாதியான மனைவிகளை வைத்துக்கொண்டு, மறுமனையாட்டிகளை வைத்துக்கொண்டு தன் பக்தியையும் தன் விசுவாசத்தையும் கெடுத்து கொண்டான்.
அவன் முதிர் வயதிலே அவன் மனைவிகள் அவன் இருதயத்தை திசை திருப்பினார்கள் என்று எழுதியிருக்கு. ஜாக்கிரதை, பேசித்தனம் செய்கிறவன் அவன் மதிகேடனா இருக்கிறான். உன் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள். சுந்தர் சிங் என்ற வாலிபர் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டார். பரிசுத்தமாக வாழ்ந்தார். எப்பொழுதும் தனிமையில இருக்கும் பெண்களோடு அவர் பேசவே மாட்டாராம். பாருங்க, மிக முக்கியமாய் பெண்களோடு பேசும்போது கண்கள் அவர்கள் பக்கமாய் போகாமல் கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையிலும் தவறு வராதபடிக்கு தன் இருதயத்தை அவ்வளவு சுத்தமாக காத்துக் கொண்டார். இதற்குதான் தீங்குக்கு விலகி ஓடு, அசுத்தமான சோதனைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். பாருங்க, நீங்க அனாவசியமாய் பெண்களோடு சிநேகம் செய்வது, அனாவசியமாக கணவர் இல்லாத ஒரு வீட்டுக்கு சென்று அங்க இருக்கிற பெண்களோடு பேசுவது என்பது சோதனைக்குட்படுத்தும். தேவ பிள்ளைகளான பிறகு நம்முடைய நடத்தை உத்தமமா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். என் சரீரம் தேவனுடைய ஆலயம். எனக்கு தேவன் தந்த இந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ வேண்டும். போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது கண் போட்டதென்று நான் உன் எஜமாட்டி உன்னை எஜமானாகுவேன் என்பது போல் என்னோடு சயனி என்ற போது அவன் என்ன சொன்னான்? இவ்வளவு பெரிய பொல்லாங்கான பாவத்தை தேவனுக்கு முன்பு எப்படி செய்வேன்? மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்க கணவரோ மற்ற யாரோ பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் என்னை பார்க்கிறார் என்று அவள் கைகளிலிருந்து தப்பித்துக் கொண்டு தூரமாக ஓடி போய்விட்டான். ஆமாங்க, சோதனைக்கு விலகி ஓடு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. சோதனையாக தீங்காக காணப்படும் இடங்களுக்கு போகாதே. அந்நியர்களோடு சகவாசம் செய்யாதே. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு என்று இன்றைக்கு சர்வசாதாரணமாக்கி தவறாக வாழ்ந்து கொண்டு தவறான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கை முழுவதையும் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடத்தை ஜாக்கிரதையை பார்த்துக்கொள். தேவ சமூகத்திலே உன் இருதயத்தை உத்தமமாக காத்துக்கொள்ளு. உனக்குள்ள ஒரு கெட்ட யோசனை வந்தவுடனே, அசுத்தமான எண்ணம் வந்தவுடனே அதை சிறைப்பிடித்து கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வர சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்கிறீர்களா? உங்கள் பார்வைகள் உங்கள் எண்ணங்களை ஜெயிக்க முடிகிறதா? இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒரு வாலிபனாக இயேசாண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை சுற்றி எத்தனையோ பெண்கள் இருந்த போதும் எப்பொழுதும் அசுத்தத்திற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. எனக்குள் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று தைரியமாய் கேட்டபோது ஒருவன் கூட எந்த குற்றமும் அவருக்குள்ளே காட்ட முடியவில்லை. ஒரு வாலிபனாக, வாலிப வயது இல்லைங்க, அப்படி சோதனைகள் வரும். திருமணமானா குறைந்து விடும்னு சொல்றீங்களோ? நம்ம இல்லை. வாலிபனாகி சிம்சோனும் சோதிக்கப்பட்டான், திருமணமான தாவீதும் சோதிக்கப்பட்டிருந்தான், பாவத்துக்கு இடம் கொடுத்தான். முதிர் வயதுல சாலமோனும் வழி மாறி போனான். நீங்க எந்த வயதில் இருக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல. உங்கள் ஆலோசனையில, உங்கள் எண்ணங்களிலே நீங்கள் அசுத்தத்தை ஜெயிக்க முடியாவிட்டால் அது கிரியைகளுக்கு போய்விடுங்க. அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். விபச்சாரம் செய்கிறவனும் வேசித்தனம் செய்கிறவனும் காம வெறி கிடம் கொடுக்கிறவனும் நிலையற்றவனா இருப்பான். இதன் மீது மனதை செலுத்த முடியாது. ஒருவேளை நீ படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தால் படிப்பில் உன்னால மனதை செலுத்த முடியாது. நீ திருமணமானவனானால் மனப்பூர்வமாய் உன் மனைவியை நேசித்து உன் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில உத்தமம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் நீ ஆண்டவர் எப்போதும் சந்தோஷப்படுத்த முடியாது. நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் எல்லா நடத்தையிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், ரத்தத்தினாலே என்னை கழுவும், இந்த அசுத்தமான குடிநெறிகளிலிருந்து என்னை விடுவியும் என்று, இந்த அசுத்தமான பாவத்திலிருந்து அழுக்கு நின்று அதன் விளைவுகள் நின்று என்னை தப்புவியும் ஆண்டவரே. நீர் சிலுவையில செய்த பலியை விசுவாசிக்கிறேன் என்று ஜெபிப்போமா? பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதைக்கு யார் யார் தங்கள் இருதயத்தில் அசுத்தத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் அசுத்தமான காரியங்களுக்கு இடம் தந்தார்களோ, யார் யார் இப்பொழுதே அசுத்தமான காரியங்களில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத, விடுதலை பெற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களே மேலிருந்து வந்தவருடைய கரத்தை நீட்டி எங்களை படுகொடியிலிருந்து தூக்கிவிடக்கூடியவர் என்று விசுவாசித்து அசுத்தமானவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அப்பா அப்படிப்பட்டவர்கள் மீது ஊற்றி அவர்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டுவிட நீர் தருகிற நல்ல வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் காரியங்களை நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும்
கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்கள் என்று சொல்லும் போது உங்க இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. கான்பிடென்ஷியலாக எல்லாருக்கும் வெளியே தெரியாமல் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் நாங்க ஆயத்தமா இருக்கின்றோம். சில முக்கியமான பாரங்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகள், சில முக்கியமான பிரச்சனைகளை சபை முழுவதும் சேர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். சில தனிப்பட்ட விஷயங்களை ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்காக விண்ணப்பம் செய்து உங்களை பலப்படுத்த நாங்கள் அவளோடு இருக்கிறோம். ஆகவே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் ஸ்கிரீன்ல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 8939801234 நீங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் கூட ஜெபிங்க. இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை மாறாது என்று நினைக்காதீங்க. இயேசு பரிசுத்தம் இல்லாதவர்களை பரிசுத்தர்களாய் செய்யக்கூடிய தேவனவர். அசுத்த ஆவிகளின் வல்லமையிலிருந்து பாவ காரியங்களிலிருந்து விடுவித்து பரிசுத்தர்களாய் அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களா இருக்கவே இந்த உலகத்துக்கு வந்து தம் ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அவர் மரித்தாரு. நம்புறீங்களையா? நாளையும் அனுதின தியானத்திலே காலை 7 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பிரயாசத்தோடு கூடிய இந்த ஊழியத்தை நீங்கள் உங்க ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.